ஒருத்த நாடு இந்த பேரூராட்சி குலுங்கி போச்சு மக்கள் வெள்ளத்துல. நான் வர்ற வழி முழுவதும் எல்லாமே சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் எழுச்சியோடு வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றுவதற்கு இந்த கோட்டமே அத்தாட்சி. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி, இது மக்களுடைய கட்சி. நீங்க என்ன எண்ணுகிறார்களோ அதை செயல்படுத்துகின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவேதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கு படிக்கட்டாக இருந்த கட்சி அதிமுக கட்சி. இனி தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அதிமுக அமைந்த பிறகு உருவாக்கும். இந்த மாவட்டம் விவசாய பூமி நிறைந்த மாவட்டம். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இரண்டு பேருக்கும் பிரதான தொழில் விவசாயம். விவசாய காப்பது எங்களுடைய அரசுடைய தலையாய கடமை. கண்ணை இமை காப்பதை போல உங்களை அதிமுக அரசாங்கம் காப்பாற்றும். இன்னைக்கு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இன்னைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயிகள். விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வேர்வையாக சிந்து உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி, விவசாய தொழிலாளி. இந்த தொழில் சாதாரண தொழில் இல்ல, ஒரு கடினமான தொழில். அந்த விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் உங்களோடு பழகிய காரணத்தினால் எனக்கு அனுபவ ரீதியாக தெரியும். மற்றவர்களைப் போல சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே உங்களுடைய கஷ்ட, நஷ்ட, துன்பங்கள் எல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது முழுமையாக நிறைவேற்றப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, இன்றைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே கடமடை பகுதி வரை தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை பல ஆண்டுகளா தூர்வாராமல் இருந்தது. அதை தூர்வாரிய அரசாங்கம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக அள்ளப்பட்டுகிற வண்டல் மண் விலையில்லாம உடைய நிலத்திற்கு நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டு போய் அந்த நிலத்துக்கு பயன்படுத்தினீங்க. அது இயற்கை உரமா இருந்தது, நல்ல விளைச்சலை கொடுத்தது. ஏரி தூர்வாரதுனால ஆழமாக்கப்பட்டது. மழை காலத்தில் அந்த தண்ணீர் சேமித்து கோடை காலத்தில் அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது. இன்னைக்கு நதியின் குறுக்கே தடுப்பன, எங்கெங்கெல்லாம் தண்ணி வீணாக போதோ அங்கெல்லாம் தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன. இப்படி நீர் மேலாண்மையில அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் சிறப்பா செயல்பட்டது. உடம்புக்கு உயிர் எப்படியோ இந்த விவசாயிகளுக்கு உயிரா இருப்பது நீர். தண்ணிலாம் எதுவுமே செய்ய முடியாது. இந்த பகுதியில் பாலைவனம் ஆகிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் அவ்வப்போது திட்டத்தை தீட்டி முழுமையாக நிறைவேற்றி உரிய காலத்தில் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு தண்ணீரை கொடுத்து நல்ல விளைச்சலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி டெல்டா மாவட்டம், நெற்களஞ்சியம், பொன் விளைகின்ற பூமி. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டத்துக்கு உடைய நிலங்களை பறிக்க முயற்சி செய்தார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் திரு ஸ்டாலின். அதே நேரம் இந்த காலகட்டம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு உங்களுடைய விளைநிலங்களை எடுக்க முயற்சி செய்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை இந்த டெல்டா மாவட்டத்தை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு உங்களுடைய விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இனி எந்த கொம்பனாலும் நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது. எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது. திமுக ஆட்சியிலே நிலத்தை பறிக்க முற்பட்டார்கள். அண்ணா திமுக ஆட்சியிலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை உருவாக்கி தந்து சட்ட நீதியாக உங்களுடைய பூமியை பாதுகாத்து கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு வடச்சேரி, இங்க வடச்சேரி என்ற ஒரு பகுதி ஒரத்து நாடு பகுதியில் தான் இருக்கு நான் கருதுறேன். அங்க அண்மையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுல நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக உடனே நாங்கள் சட்டமன்றத்தில் 3 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 5 நாள் 23ஆம் தேதி என்று சட்டமன்றத்தில் ஒரு கவன தீர்ப்பு கொண்டு வந்து அந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அங்கே டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று இந்த அரசுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இந்த வடசேரியில் இருக்கின்ற பூமி பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் உங்களுடைய விளைநிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாம் பறிபோயிருக்கும். உங்களுடைய நிலங்களை காப்பாற்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், நீ எந்த நேரத்தில் போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம், அதையும் இப்ப நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி அதிகமாக செய்கின்ற பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை பெறுவதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளை பாதுகாத்தது. இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே அதிகமா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி பெற்று தந்திருக்கிறோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறவில்லை. 2 வருடத்திற்கு முன்பு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடைசி நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து பெரும் சேதத்தை சந்தித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவளை சேர்க்காத காரணத்தினாலே கடும் சேதத்திற்கு ஆளாக மட்டுமல்ல கடும் துன்பத்துக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் விவசாயி. அது மட்டுமல்ல, உழவன் செயலி. இன்னைக்கு விவசாயி பயிர்ல பூச்சி விழுந்தா அதை அப்படியே எடுத்து அனுப்பிச்சிங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அதையும் நாங்க கொண்டாந்து. அது மட்டுமல்ல, ஆங்காங்கே கூட்டு, அதாவது மார்க்கெட் சொசைட்டில என்ன விலைக்கு விற்போம் என்று தகவலை தெரிஞ்சுக்கலாம், உழவன் செயலிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற வரை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல நேரடியா அந்த கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போன உடனே அப்படியே கொள்முதல் செஞ்சு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்படும். இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இணைகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல அங்க இருக்கிற நெல் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்ற உடனே திறந்த விலையில அடுக்கி வச்சு மழையில நனைஞ்சு நெல்மலையில் முளைத்து பெரும் நஷ்டத்துக்குள்ளாது. நான் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் சொன்னேன். ஆனா அவர்கள் இதை பொருட்படுத்தவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு. விவசாயிகள் துன்பப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 50 ஆண்டு காலம் காவிரி நதி பிரச்சனை தீர்க்கல. அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அதை எடுத்து நிறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் உங்களுடைய வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்தோம். காவிரி நதி பிரச்சனை தீர்ப்படும்.
இப்படி நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்காக கொண்டாந்தோம். விவசாய தொழிலாளிக்கு பசுமை வீடுகள், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு உதவிகள். அது மட்டும் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகளையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு கோவில் பூமி அதிகமா இருக்குது. பல ஆண்டுகளாக அதில் வசித்து வருகின்ற பல ஏழைகள் அந்த வீட்டு மனைகளை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அதனுடைய வீட்டு மனையினுடைய எவ்வளவு தொகையோ அதை அரசே செலுத்தும் என்று அறிவிப்பு நான் கொடுத்தேன். ஆனா நீதிமன்றத்தில் தடையாணை வழங்கிவிட்டார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் அந்த ஏழைகள் கோயில் இல்லத்தில் குடிந்து வராங்கல்ல, அந்த வீட்டு மனை அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவோம். அந்த நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவோம். வீட்டுமனை உள்ளவர்களுக்கு, வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு. அதே நேரத்தில் அந்த ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அரசாங்கத்தின் சார்பா. இன்றைக்கு கொரோனா காலம், 11 மாத காலம் வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு 11 மாசம் ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் விலையெல்லாம் கொடுத்தோம்ல, கொடுத்துங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஏழைகளுக்கு என்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி வழங்குதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆயிட்டது. அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு கேஸ் மானியம், இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் மாசம் தந்தாங்களா? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க ரத்து பண்ணாங்களா? மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று சொன்னாங்க. மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாதந்தோறும் கணக்கிடு சொன்னாங்க. கணக்கிட்டாங்களா? அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க, பொய்யானா இருக்குதானே. இதை 2026 சட்டமன்ற தேர்தலில் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்கின்ற அரசுக்கு இன்றைக்கு மரணடி கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி. இதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. நான் பள்ளியில படித்தவன் தான். அதனால எனக்கு இந்த மாணவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அவர்கள் எண்ணமெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது. ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் கிடையாது, ஏழை மாணவர்களுக்கு கிடையாது, நகரப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடையாது. ஆக கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாக அம்மாவுடைய அரசு என்னுடைய சிந்தனையில ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு 2818 பேர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அதனால அவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு அதையும் அரசாங்கமே செலுத்துகிறது. இந்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் முதல் செட்டு முதலாக இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு மருத்துவ கல்வி பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டரா வெளியில் வந்துட்டாங்க. இது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறாரு, எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு, எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை வெற்றி பெறுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே.
இங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கிற பூமியே ஆடுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஒரு இடத்தில் வெல்ல போறீர்கள்? அதற்கு மாறாக 210 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் இந்த 4 ஆண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க. 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது. கடை கோட்டைக்கின்ற மனிதனுக்கு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்தது இல்ல. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது. இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கட்டுமான பொருட்கள் விலை எம்சாண்ட் கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு வித்தது 5500. இன்னைக்கு ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது 4500. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் 240, இப்ப வெளிமார்க்கில் 340. மரத்தை கேட்க வேண்டியதில்லை. செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய், திமுக ஆட்சியில் 10 ரூபாய். இனிமேல் வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில்? இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது, அத்தியாவசிய பண்டங்கள் ஏறுகின்ற பொழுது அதை சட்டத்தை மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில். இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு அந்த விலை உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னான். சவடங்கால சந்து ஒரு மாதிரி எதையுமே கேட்டுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆனா திமுக எதுவுமே இல்லை. அதனால இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது பொறுக்க முடியல. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுகிறார். உண்மைதானே? அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இந்த அவல ஆட்சியில் நடைபெறுகின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் மக்களுக்கு இதைத்தான் நான் பேசுறேன். இதுல என்னையா தப்பு இருக்குது? இன்னைக்கு துரைமுருகன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கூவி அழைக்கிறாரு, அவ வியாபாரம் நடக்கலினா ஏதாவது நம்ம கூட்டணி கூவி அழைக்கிறோமா? அங்க நம்ம கூட்டணி யாரும் வரலீனா. திரு துரைமுருகன் அவர்களே, உங்களுடைய கூட்டணியை முதல் பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில மாட்ட போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்றே தெரியல. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல, என்ன ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிறுவல் கேட்கின்றாங்க, திமுக ஆட்சியில் 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு. எங்க நிறைவேற்றீங்கன்னு கேட்கிறார். அப்படின்னா விரசல் இருக்குதுல்ல, அது உண்மைதானே? அது மட்டுமல்ல, அண்ணா திமுக கட்சி ஐஎஸ்ஐ மாறி, ஐஎஸ்ஐ முத்திரைனா அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அப்படி அண்ணா திமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. அதே நேரத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் உங்களோட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க எங்க பத்தி விமர்சனம் செய்துக்க அருகதை இருக்குது. இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா? இவர்கள் நம்ம பத்தி பேசலாமா? இவர்களுக்கு தகுதி, இவர்களுக்கு ஏதாவது யோகி இருக்குதா நம்மளை பத்தி பேசுறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, திமுக வரலாறுலயே முத பிச்சை எடுப்பது இந்த ஆட்சியில் தான். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிற கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஊர் ஊரா வர போறார். இதை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு 46 பிரச்சனை அவர்கள் கொடுத்து 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குது.
எங்களுடைய அதிகாரிகள் வருவாங்க வீடு வீடா, உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்களா, 45 நாள்ல தீக்கிறனார். அப்புறம் 4 வருஷம் கவர்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண? 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதுன்னு தெரியுமில்ல. அப்படி முதலமைச்சர் 46 பிரச்சனை ஏன் இது வரைக்கும் தீக்கல? மக்கள் கேட்கிறாங்க. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது உங்களுக்கு வாய்தா. இந்த 8 மாசத்துக்கு பிறகு திமுக என்ற கட்சி தமிழகத்தில் இருக்காது. நீ மக்களை பற்றி கவலைப்பட்டதால மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீ மக்களை பற்றியே கவலைப்படுறது இல்லையா? வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு இருக்கிறீங்க. வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும், கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்கணும், இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. வேற என்ன இருக்குது? சரி, இதையெல்லாம் மக்களை ஏமாற்று நாடகம் தானே. இதே மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார், கிராம போனாரு, பேரூராட்சி நகராட்சி எல்லாம் போய் ஒரு திட்ட கண்டா பாயை விரிச்சு போட்டு மக்களை எல்லாம் அழைத்து, மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியா வந்துட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க, நம்முடைய குறைகளை கேட்கன்னு சொல்லி மக்கள் நம்பி அவள் முன்னாலே அமர்ந்து, அப்ப ஸ்டாலின் பேசுறாரு, உங்களுடைய குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க, அந்த பெட்டிய நான் பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் வச்சு ஆட்சிக்கு வந்தோம்ல சீலை ஒடிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறங்கிறிய. அப்படின்னா எதுக்குது பிரச்சனைய அன்னைக்கே எழுதி போட்டாச்சுல மனுவா, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை கேட்கறீங்க? ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லி மக்களை இன்றைக்கு திசை திருப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வீடு வீடா வந்தா போது இதுவரைக்கும் செஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்புங்க திருப்பி. அதே போல இன்றைக்கு எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணிங்கிறார். இந்தியா கூட்டணியில திமுக அங்கம் வைக்குதான். அது என்ன ஒத்துமையாவா இருக்குது? இந்தியா கூட்டணி பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு பெயரை வச்சு இருக்குது. அதுல காங்கிரஸ் திமுக இப்ப மேகதாதுல அணை கட்டுறாங்க. கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா, அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாதுல விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் மேகதாது அணை கட்டுங்கிறாங்க. நீங்க இந்தியா கூட்டணியில தான் அங்க வைக்கின்றீங்க திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ராகுல் காந்தி சொல்லுங்க, திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி. அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நல்ல சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாதை கட்டுவதை கைவிடுங்க. சொல்லு, சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மக்களை பத்தி அக்கறை இல்ல. இதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா, குடும்பத்தில் ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க. இங்கே மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிற? வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் 4 நாள்ல பத்திரிகைகள் வந்துகிட்டே இருக்குது. கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்றார், மேகதாதுல அணை கட்டிய தீர்வோம், அதற்குண்டான பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற? மக்களுடைய பிரச்சனை பேசுறது தானே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க. 39 எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்காங்க. கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் மேகதாது அணை கட்டணும் அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்ல? கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை வராது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது 22 நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சாங்க. இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை, தில்லு திராணி, மக்கள் மீது அக்கறை, விவசாயிகள் மீது அக்கறை. 39 நாடாளுமன்றம் இருக்கிறீங்களா? நீங்க ஏன் அதை நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எழுப்பல? பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மக்களோடு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்குது, இனி இருக்க போவதும் அப்படித்தான். அதோட இன்றைக்கு அதிமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, அந்த திமுக அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க. இன்றைக்கு அதிமுக நீங்க தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாங்கிறீங்களே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்ப ஏன் எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க? ஆக பயம் வந்து விட்டது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது, ஒட்டுமொத்த திமுக காரருக்கு பயம் வந்து இன்றைக்கு அலறி கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்தாங்க, ஐடிஐ கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம், நிறைய பாலம், ரோடு எல்லாம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேண்டும்ல? நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டை லட்சம் என்ற நேரத்தில் தெரிவித்து தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம்ம கூட்டணியை உடைக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சரி, உங்களுடைய அமைச்சர்களும் சரி, உங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களும் சரி, எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் திமுக மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.